சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக வாழ்வில் எத்தனையோ பயங்கள், என்ன நடக்குமோ என்று அஞ்சும் நிலை, இப்படியாக பல்வேறு கலக்கங்கள் நம்மை வாட்டுகின்றன. பிதாவாகிய தேவனை பற்றிய அறிவில்லாதிருந்த மோவாபிய பெண்ணாயிருந்த ரூத் இது போன்ற கலக்கத்தில் வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து வந்தாள். அவள் அன்பான பலரை தன் குடும்ப வாழ்க்கையிலே இழந்திருந்தாள். எனினும் தன் மாமியாரின் மூலமாக பிதாவாகிய தேவனை அறிந்து அவர் செட்டைகளின் கீழ் வந்தபோது அவராலே கலக்கங்கள், வேதனைகள், தவிப்புகள், சஞ்சலங்கள் யாவும் மாறி கர்த்தருக்குள் களி கூறும் பாக்கியத்தை பெற்றாள். இதே வண்ணமாக உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் தம் கண்ணின் கருவிழி போல் தமது செட்டைகளின் கீழ் பாதுகாத்து காப்பாற்றி வழிநடத்துவார். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஒரு போர் வீரன் இரவு வேளைகளில் காவல்காரனாய் பணிபுரிந்து வந்தான். எந்த நேரமும் எதிரிகளின் குண்டு பாய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. எனினும் அவனுடைய பக்தியுள்ள தாய் ஆண்டவரை பற்றியும் அவர் கொடுக்கும் பாதுகாவலை பற்றியும் அர்த்தமுள்ள ஒரு பாடலை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த பாடலை பாடி கர்த்தரை தியானித்து கொண்டே தன் பணியையும் நிறைவேற்றி வந்தான். அந்த பாட்டின் கருத்து, தேவரே நீரே என் தஞ்சம், நம்பிக்கை, என் ஆபத்தில் சகாயம், உம் செட்டையினால் என்னை மூடும் என்பதுதான். பல வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் கப்பலில் அதே பாடலை பாடிக்கொண்டே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஒருவர் அந்த பாடலை கேட்டு, நீங்கள் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் பணிபுரிந்தீர்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் எதிராளியாக உங்களை பார்த்து சுடுவதற்காக துப்பாக்கியை குறிவைத்து ஆயத்தமாய் இருந்தபோது இதே பாடலை கேட்டதும் ஏனோ தெரியவில்லை, என்னால் உங்களை சுடுவதற்கு முடியவில்லை. இன்றைக்கு அதே பாடலை நீங்கள் பாட கேட்டதும் எனக்கு பழைய நினைவு வந்தது என்று சொல்லி 2 பேரும் அன்போடு பேசிக்கொண்டார்கள். ஆண்டவருடைய பாதுகாவலை குறித்து அந்த இராணுவ வீரன் அவருக்கு அழகாக எடுத்துரைத்தான். அன்பானவர்களே, ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் வரும்போது அவர் தமக்கு அருமையானவர்களை எவ்வளவு அழகாய் பாதுகாக்கிறார் பார்த்தீர்களா? ஆம், அவருடைய கிருபை எப்பொழுதும் தம்மை நம்புகிறவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஜெபம். அன்பு தெய்வமே, உமது செட்டைகளின் கீழ் வருவது எத்தனை ஸ்லாக்கியம், எத்தனை பாக்கியம். இந்த தெய்வீக அனுபவத்தை இன்று முதல் என்றென்றும் என் வாழ்வில் தந்து நீர் காப்பாற்றி அருள வேண்டுமென்று தாழ்மையோடு பிரார்த்தனை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.